நம்ம வாழ்க்கையில முதல் 10 லட்சம் சேவ் பண்றதுனால என்னெல்லாம் நன்மைகள் இருக்கு, அது ஏன் அவ்வளவு முக்கியன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க யோசிக்கலாம் 10 லட்சம் தானே, அது சேவ் பண்றதுனால என்ன பெரிய பெனிஃபிட் என் வாழ்க்கையில நடந்துற போகுது, அப்படியே இருந்தாலும் அதை நான் ரொம்ப ஈஸியாகவும் சேவ் பண்ணிடுவேன் அப்படின்னு மேபி நீங்க இப்படி யோசிக்கலாம். பட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம யார்கிட்டயுமே 10 லட்சம் மொத்தமா கேஷா கையில இருக்காது. கொஞ்சம் பணத்தை கோல்டுலையும், கொஞ்சம் பணத்தை லேண்ட்லையும், அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், இது மாதிரி மல்டிபிள் வேஸ்ல டிவைட் பண்ணி தான் வச்சிருப்போம். நீங்க ஒரு 10 லட்சம் கையில ஒரு லிக்விட் கேஷா வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க சைக்காலஜிக்கலா ரொம்ப பெரிய ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் நீங்க 6 ஃபிகர் நெட்ஒர்க்ல இருந்து நீங்க 7 ஃபிகர் நெட்ஒர்க்கு ஸ்லோவா கன்வெர்ட் ஆயிருப்பீங்க. கூடவே உங்களோட கான்ஃபிடன்ட் லெவலுமே ரொம்பவே பூஸ்ட் ஆயிருக்கும். ஸோ இதுக்கு அமெரிக்காவில் இருக்க ஃபேமஸ் இன்வெஸ்டர் சார்லி மங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தி ஃபர்ஸ்ட் $10K இஸ் அ பிச் பட் யூ கேன் டூ இட்ன்றாரு. அவர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, நம்ம இந்தியன் காசு படி இந்த 10 லட்சம்ன்றது சேவ் பண்றதுக்கு கேரக்டர் வைஸ் நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்பவே ஒரு டிசிப்ளினான பர்சனாக இருக்கணும். பிகாஸ் உங்களுக்குன்னு இன்ஸ்டன்ட் டிசைர்ஸ்ன்னு சில இருக்கும். இந்த ஃபோனோ பைக்கோ ஏதோ ஒரு ஆசை இருக்கும், அதை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியணும். கூடவே உங்கள் எக்ஸ்பென்சஸும் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அது இல்லாமல் ஒரு பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட்குள்ளே வாழ்ந்தால் தான் உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ இது மேலே நீங்கள் பண்ணும்போது இனிஷியல் ஸ்டேஜஸில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஓவர் த பீரியட் இதுவே உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹேபிட்டாக மாறும். ஸோ இந்த ஹேபிட் இருக்கும்போது நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் கிரெடிட் கார்டில் தேவையில்லாத அன்வான்ட் திங்ஸ்லாம் எதுவும் வாங்க மாட்டீங்க. பேசிக்காக அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கடனாளியாக மாற மாட்டீங்க. செகண்ட் முக்கியமான பெனிஃபிட் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்க, அந்த ஜாப் உங்களுக்கு செட் ஆகலை, உங்களுக்கு உங்கள் பாஸுக்கு சுத்தமாக ஒத்தே போகல, நீங்கள் நினச்ச மாதிரி ஹைக் கிடைக்கல, நீங்கள் நினச்ச மாதிரி ப்ரொமோஷன் உங்கள் எதுவுமே நடக்கலை அப்படின்னா நீங்கள் வேறு ஜாப் சூஸ் பண்ணலான்னு போவீங்க. பட் அந்த இடத்துல நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, ஓகே இப்போ நம்ம போனோம்னா மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது, அப்படியே ஜாப் கிடைக்க 1 மந்த் டிலே ஆனாலும் அடுத்த மந்த் இஎம்ஐ யார் கட்டுவா, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் யார் கட்டுவா, இந்த மாதிரிலாம் யோசிச்சு நம்ம அதே ஜாப்ல அப்படியே தங்கி நின்றுவோம். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா கெரியர்லையும் நம்மளுக்கு ரொம்ப பெரிய ப்ராக்ரஸும் இருக்காது. மூணாவது நாளைக்கு உங்களுக்கே ஏதாவது எமர்ஜென்சி அப்படி வராது, பட் இன்கேஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா நீங்கள் உங்கள் சேவிங்ஸ்லேருந்து எடுத்து அதை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ தேவையில்லாமல் நீங்கள் கிரெடிட் கார்டோ இல்லை தேவையில்லாமல் யார்கிட்டயோ கடன் வாங்குறதோ வட்டிக்கு இதெல்லாம் ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 லட்சம் சேவ் பண்ணுறதுனால இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சு அதை எவ்வளோ சீக்கிரம் சேர்க்க முடியுமோ அதை சேர்த்துக்கோங்க.